மக்களே வந்து நம்ம வந்து தர்பூசணியை பற்றி தான் பார்க்குறோம். அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் தரும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எங்களை வச்சு செஞ்சதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மார்க்கெட் ரேட்டை கிலோ 15 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து போன வருஷம் அவ்வளோ போனதை பார்த்து நிறைய விவசாயிங்க போட ஆரம்பித்தாங்க. சரி, எல்லாருக்கும் லாபம் வரணுமேன்னு அப்படின்னு பார்த்து எல்லோரும் போடுறோம். ஆனால் வந்து அந்தந்த வருஷம் நம்மளை செஞ்சு விட்டுடுது. அதே மாதிரி இந்த வருஷம் எங்களை செஞ்சு விட்ட அனுபவத்தை பற்றி ஒரு முழு காணொலியில் போடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போத்தி ரேட்டு வந்து கிலோ 5 ரூபாய்க்கு தான் போகுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டு போகுது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதோட விதை நட்டு முதல் நாள்லேருந்தே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, நோய், புழு கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் பண்ணி அதிக செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 60,000 கிட்ட செலவு பண்ணி நமக்கு வந்து அதுக்கான உரிய மதிப்பு இல்லைன்னும் போது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. சில ஏரியாவில் வந்து எடுத்தாலும் பரவாயில்ல, சில பேர் எடுக்கவும் வரமாட்றாங்க தோட்டத்துக்கு. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டு இருக்குது. பார்ப்போங்க, இன்னும் ஒரு வாரம் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் ஏறுமா இல்லை அதே ரேட்டு தானா, எடுப்பாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எடுக்கும்போது ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன், ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். என்ன லாபம் வருதா ஃபஸ்ட்டு, இல்லைனா செலவு பண்ண காசாச்சும் எடுக்க முடியுதான்றதை வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். சரி, இதோடு முடிச்சுக்கலாங்க.